போலாம். ப்ரோ ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டார்டிங் தான். எல்லாருமே அவங்க வெற்றியில ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோங்க. சித்து படம் டைரக்டரா பண்றப்பயும், ஹீரோ பண்றப்பயும் அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கோ அதான அவனுக்கு இருக்கும். கண்டிப்பா. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் உலகமெங்கும். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதது கானா வினோத் வந்து கேஷ் பாக்ஸ் எடுத்துருந்தான். எனக்கு என் கண்ணுக்கு முன்னாடி இந்த அமௌண்ட் இருக்கு. இந்த அமௌண்ட் எனக்கு வருமாங்கிறது எனக்கு தெரியாது. என் கண்ணு முன்னாடி இந்த அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த ஒரு உண்மையான ஒரு அப்பாவுக்கும் உண்மையான ஒரு கணவனுக்கும் இந்த பிரச்சனை தான் மைண்ட்ல தெரியும். பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கினா அவ்வளோ சீசன்ல நல்லா இருக்கும். எங்களுக்குலாம் கற்கற்குன்னு இருக்கும். பிரவீன் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கி வெளியே போயிட்டாங்க. அடுத்து வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கெவின் சொல்றதுக்கு வெளியே போயிடுச்சு. ஸோ பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கினா வெளியே போயிடுவாங்க போல. டோட்டலா புரியவே இல்லை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. நானே தான். இது என்ன 5 நிமிஷம் போகல. போடு. ஐயோ போலாம் போலாம். எங்க அதான் போயிட்டே இருக்கு. எத்தனை வயசுல இந்த ப்ராப்ளம் இருக்கு? சின்னதுல இருந்து இருக்கு. வேணா போயிட்டே இருக்கோம். விட்டுருங்க ப்ளீஸ்ண்ணே. சாத்துங்க. இங்க பாருங்க. இத ரெக்கார்ட் பண்ணுங்க bro. பட்டிங்களா? போலாம். ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டார்டிங் தான். போலாம். ஜெயம் நிச்சயம். சிரிக்காத. இதெல்லாம் வரணும் உள்ள சொல்லிட்டேன். இந்த வீடியோல இதெல்லாம் வரணும். ஐயோ என்ன சொன்னீங்க? ஜெனரலா சொன்னேன். அவங்களோட சிக்னேச்சர் ஒன்னு இருக்கு. நான் வெளிய ஒரு இதுல பாத்துர்க்கேன். ஒரு வருஷம் 2 வருஷம் இருக்கும். மேலயே இருக்கும்ல அது. 7 years 6 years பேக். அப்ப பாரு இந்த சிரிப்பு எனக்கு எப்ப ஞாபகத்தை கொடுத்துருக்கு. 6 years old. அப்ப பசங்க எல்லாம் இருக்கப்ப நானும் அங்க தான் இருந்தேன். இந்த சத்தத்தை கேட்டு யாரா அந்த புள்ள நெட்டி பார்த்தேன். அதுக்கப்புறம் 6 வருஷத்துக்கு அப்புறம் 7 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நான் அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்கிறேன். ஞாபகம் இருக்குமே அதனால. போலாமா? அவங்க போயிட்டு தான் இருக்காங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அவங்க ரோல் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? ஓ மை காட். ஓகே. உங்க பேரு? தீபிகா. ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நோல். இன்னைக்கு நம்மளோட பீப்புள்ஸ் வின்னர் அப்படின்னு சொல்லலாம். மோர் தென் ரன்னர் அப், பீப்புள்ஸ் வின்னர் சபரி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஸோ ஹாப்பி. நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் மோஸ்ட்லி நிறைய சொன்னதாக தான் சொன்ன மாதிரி தான். பீப்புள்ஸ் வின்னர் சபரி வந்து இட் இஸ் லைக் நோ மேட்டர் வாட் ஹீஸ் த வின்னர் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி இருக்கு கேட்க? அது வந்து மக்கள்லாம் சொல்றதானே இப்படி ஒரு மீடியால வந்து நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்களேன். கண்டிப்பா அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஜாலியா இருக்கு. ஒரு மாதிரி பாசிட்டிவா இருக்கு. சூப்பர். வெரி குட். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் போகும்ல. எந்த கொடுத்தது யாரு? நான் தான். ஆன் பண்ணாம கொடுத்துட்டீங்க. வெரி குட்மா. சமமா நல்லா இப்ப சொன்னீங்க. இதே அப்ப தெரியல. சூர்யா டீம்ல இருக்கப்ப ஒரு பாதி ஃபுல் டே ஷூட் முடிச்சதுக்கு அப்புறம் மதியானம் சொல்றானே எல்லாம் ஓகே மைக் மட்டும் ஆன் பண்ணல. ஐயோ அந்த மாதிரி நடந்தது. சொல்லி முடிச்சிருப்பாங்க. இப்போ ஆக்சுவலி ப்ராப்ளி இப்போ என்னன்னா நான் பார்த்த வரைக்கும் ஐ திங்க் சபரி இஸ் கனெக்டட் டு ஆல் த கண்டஸ்டன்ஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் கைண்ட்னஸ், யுவர் கேர், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ ஐ திங்க்
யூ அட்ராக்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் தோணுது. பிகாஸ் உங்களோட செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் பார்த்துருக்கோம். அது ஒரு அழகான ஒரு கேங் அப்படின்னு இருக்கும். இப்போ ஒரு புது செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்னு வந்திருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் இப்போது வெளில வந்தாச்சு. உங்களோட வெற்றியை பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க? சித்து அண்ணா எல்லாருமே. சித்து, விக்கி எல்லாருமே பேசினாங்க. நான் இத்தனைக்கும் என்னன்னா, எங்கள் பசங்களை உங்களுக்கு தான் தெரியும்ல, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் பார்க்குறப்ப சித்து நாங்களாம் எப்படி இருந்தோம், இப்போ எல்லாமே ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிச்சது அப்போல்லாம். எல்லாருமே எல்லாருமே அவங்க வெற்றியில் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோங்க. சித்து படம் டைரக்டராக பண்ணுறப்பையும் ஹீரோ பண்ணுறப்பையும் அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கோ அதானே அவனுக்கு இருக்கும். கண்டிப்பா. சபரி வந்து இவ்வளோ தூரம் ஜெயிச்சிருக்கான் அப்படின்னு நினைக்கிறது தானே சித்துக்கு சந்தோஷமா இருக்கும். விக்கி அதானே உள்ள வரப்ப தானே சொன்னான். எனக்கு ரியோ வந்தாலும் சரி, எங்கள் பசங்க எல்லாருக்குமே அதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் தான் இல்லை. இப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஆங்கராக இருப்ப நம்ம பொண்ணு அந்த கூட இருக்குன்னு சந்தோஷப்பட்டுருந்தோம். அதுதானே விஷயமே. அதனால் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அது பொறாமப்படுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நான் கூட இல்லைங்கிறத நான் நம்புறேன். நல்லதுதான், டச் விடாத மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் இப்போ வெளில வந்தாச்சு. மீட்லாம் பண்ணிட்டீங்களா? ஐ திங்க் நீங்கள் கோயில் மட்டும் போனீங்க பார்த்தோம். பேசினேன், நான் யாரையும் மீட் பண்ணல. இன்னும் மீட் பண்ணல. இந்த சீசன் ஐ திங்க் செலிப்ரேஷன்னா அஃப்கோர்ஸ் அது 4 ஃபைனலிஸ்ட்டை வந்து கொண்டாடுறது தான். அதில் அவ்வளோ கயாஸ் போய்கிட்டே இருந்தது. பட் யா இந்த மாதிரி நடந்திருக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கும்போது அஃப்கோர்ஸ் இந்த செலிப்ரேஷன் ரவுண்டில் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதது கானா வினோத் வந்து கேஷ் பாக்ஸ் எடுத்ததுதான். அது எக்ஸ்ட்ரீம்லி ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா வெளியில் எல்லாருமே அவர் தான் டைட்டில் வின்னர்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஆனால் என்னடா இது ட்விஸ்ட் இந்த டேல் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ கானா வினோத் அவர் எடுத்த அந்த கேஷ் பாக்ஸ் டைம், பிகாஸ் ஹீ வாஸ் இன் நீட் ஆஃப் மணி அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே, இன்னும் விட்டுருந்தா இன்னும் ஒரு பெரிய அமௌண்ட்டாகவே கிடச்சிருக்குமே அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் ஃபீல் பண்ணுது. ஸோ கானா வினோத் எடுத்தாங்க. நீ கொஞ்சம் பொறுத்திருக்கலானே, அதான் என்னோட விஷயம். எனக்கு என்னன்னா கொஞ்சம் பொறுத்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயமா இருக்கும். இப்போ நான் அவர்கிட்ட அதான் சொன்னேன். பட் அவர் நீங்க இப்படி யோசிக்கிறீங்க. அண்ணன் இன்னொரு விஷயம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு காமன் மேன், என்னோட மிடில் கிளாஸ்ல இருக்கேன், என் கண்ணு முன்னாடி ஒரு பெரிய காசு போயிட்டே இருக்கு. இது இருந்தா என் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும்பா. இப்போ இந்த அமௌண்ட் இருந்தால் என் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும்னு ஒரு மைண்டில் ஒரு மனுஷனுக்கு தோணிட்டே இருக்குங்க. என் குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கலாம், என்னோட பிரச்சனைகள் இருந்துடலாம் அப்படிங்கிற என் கண்ணுக்கு முன்னாடி இந்த அமௌண்ட் இருக்கு. இந்த அமௌண்ட் எனக்கு வருமாங்கிறது எனக்கு தெரியாது. என் கண்ணு முன்னாடி இந்த அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த ஒரு உண்மையான ஒரு அப்பாவுக்கும் உண்மையான ஒரு கணவனுக்கும் இந்த பிரச்சனை தான் மைண்டில் தெரியும். இது ஃபர்ஸ்ட் தெரியாது. அந்த மனுஷன் நல்லவங்க, அதனால அது மட்டும் தான் முன்னாடி யோசிச்சிட்டே இருந்திருக்கு. எப்படி வேணா நான் பண்ணிப்பேன். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் நடக்கும்ல, இது எடுத்தா என் பிரச்சனை சால்வ் ஆயிரும்ல, இது எடுத்தா என்னோட குழந்தைங்க நல்லா பாத்துக்கலாம்ல அப்படிங்கிற மனசு அவர் மைண்ட்ல தோணிட்டே இருந்திருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியே தான் இருந்திருக்கும். ஸோ நாளைக்கு அது எப்படி அது கன்ஃபார்ம் இல்லாத ஒரு விஷயம், இது கன்ஃபார்மா ஒரு விஷயம் அப்படிங்கறத அவர் நம்பினாரு. அதனால அதை எடுத்தாரு, அவ்வளவுதான். பட் கானா வினோத் அந்த அமௌண்ட் வந்து வெளியே வந்து இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள அதை கண்டிப்பா அமைச்சிருவாரு. கண்டிப்பா எஸ். இவ்வளோ எவிக்டான கண்டெஸ்டன்ஸ் வந்து நான் வெளியில குவெஸ்சன் பண்ணும்போது லைக் ஈவன் த ஆடியன்ஸ் ஆல்சோ, இப்போ அஃப்கோர்ஸ் த திவ்யா இஸ் வின்னர் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே நோபடி ஹேட் அன் ஐடியா லைக் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு ஏதான உள்ள ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்து ஓகே இவங்க வின் பண்ணுவாங்க, இல்லை நானே வின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஏதானே யோசிச்சது? சத்தியமா கிடையாதுங்க. நாங்கள் நினச்சிட்டு இருப்போம் ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காருங்கிற தடவை வந்து எங்களுக்கு ஒரு பயம்லாம் இருக்கும். பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கினா அவ்வளோ சீசனில் நல்லா இருக்கும், எங்களுக்குலாம் கருக்குன்னு இருக்கும். பிரவீன் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கி வெளியே போயிட்டாங்க. அடுத்து வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கெவின் சொல்றதுக்கு வெளியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம பிரஜின் என்ன சொன்னாங்க, வெளியே போயிட்டாங்க. ஸோ பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கினா வெளியே போயிடுவாங்க போல. அது மாதிரி ஒரு மாதிரி கேம் நல்லா விளையாடுறவங்களும் வெளியே டோட்டலா புரியவே இல்லை. எதை வச்சு மக்கள் ஒண்ணுமே தெரியாதுங்க. எனக்கு கொடுத்துருக்க வேலையை நீ பண்ணு, இந்த வேலையை செய், பலனை எதிர்பாராத மாதிரி தான் உள்ள இருந்தது. நானும் அந்த ஜோன்ல தான் இருந்தேன். கொடுக்குற வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம், தப்புன்னு தோணுச்சுன்னா வெளியே போயிடுவாங்க, மக்கள் நினைச்சிருவாங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் இருந்தே தவிர நீங்க ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஓகே ஓகே. இது வந்து இந்த கேள்வி வந்து நான் சரி டுவர்ட்ஸ் எண்டில் வைக்கலாமே அப்படின்னு நினச்சேன். என்னன்னா ஐ திங்க் ஆஸ் சீசன் கோஸ் பை வந்து எல்லாருக்குமே ஒரு மாதிரி பழக்கமாயிடும்ல, லைக் எல்லா சீசன்ஸும் பார்த்துட்டு கற்றுக்கிட்டு போவாங்க அப்படின்னு இருக்கும்போது ப்ரீவியஸ் சீசன்ஸ்லேருந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இந்த பிஆர் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பிஆர் வச்சுட்டு உள்ளே போனால் தான் பெட்டரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் என்னன்னு சொல்லுது, அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் அதான் வின்னிங் ஜாஸ்தி, ஆர் உங்களை நீங்களே வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு வந்து பிஆர் இருந்தால் தான். ஸோ பிஆர் அப்படின்றது வந்து நிறைய போயிட்டு இருந்தது. உங்களுக்குமே ஒரு பிஆர் இருக்குன்னாங்க, திவ்யாவுக்கு ஒரு பிஆர் இருக்குது, பாருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு சில பேருக்கு அஃப்கோர்ஸ் பிஆர் இல்லை அப்படின்ட்டு ஓப்பனாக அட்மிட் பண்ணிக்கிட்டாலுமே வெளியிலேருந்து பார்க்கும்போது இவங்களுக்குலாம் பிஆர் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹவு டு யூ சீ திஸ்? ஏங்க நான் எப்பயும் சொல்றேன்ல, நீங்க சொன்ன சோ கால்டு பிஆர் அப்படின்னு விஷயம் இருக்குல்ல. சரி, பிஆர்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன வேலையோ அதை இது சொன்னாங்க, யார் யாருக்கு என்ன வேலையோ அதை திரும்பி மக்கள்கிட்ட சேர்க்குறாங்க அப்படின்னாங்க. எனக்கு அந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கானுங்களே, இவனுக்கு அந்த நாய் ஒழுங்கா கூட அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணல போய் பேசி
பூராத்தையும் பண்ண சொன்னா என் பவர் பேங்க் பாய்ஸ் என்ன பண்ணானுங்க நான் பேசிக்கிறேன், பிச்சுட்டே அவங்கள அப்படின்னு போட்டு அதோட பண்ணிட்டு இருந்தேன். ட்விட்டர் வந்து என் ஃப்ரெண்டு ஜனனி அவ தான் பார்த்துக்கிட்டான். ஸோ பார்க்குறப்ப எல்லாம் வந்தப்ப இந்த ட்விட்டரில் எனக்கு இருந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியல. இவங்க சொல்கிற இந்த பிஆர்னு சொல்கிற வெளியே இருக்கப்பலாம் அந்த ஃபேன்ஸ்லாம் அந்த மலேசியால இருந்து சரி ஒவ்வொரு நாட்டிலும் சரி எடிட் பண்ணி அவங்க தான் எடிட்டர் அவங்களை வச்சு தான் எடிட் பண்ணி அந்த ஃபோட்டோலாம் எடிட் பண்ணி அவங்களே போட்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உண்மை அதுதான். இந்த இருந்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையவே கிடையாது. என்னதான் நீங்க பிஆர் வச்சிருந்தாலும் என்னதான் நீங்க செலவு பண்ணியிருந்தாலுமே மக்களுக்கு பிடிச்சா மட்டும் தான் அந்த ப்ராடக்ட்டை வாங்குவாங்க. அந்த ப்ராடக்ட் நீங்க என்ன வேணா விளம்பரம் பண்ணலாம், அது ஒர்த்தாரதா மட்டும் தான் அது ஜெயிக்க முடியும். உண்மை அதுதான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் உலகமெங்கும்.